என்னங்க ஓட்டு போட்டீங்களா? நான் என்னுடைய ஜனநாயக கடமையை செலுத்திட்டேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய சாதக பாதங்கள் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதக பாதங்கள் என்ன, நாம் தமிழர் கட்சியுடைய சாதக பாதங்கள் என்ன, இன்னும் பிற கட்சிகளுடைய சாதக பாதங்கள் என்னங்கிறதெல்லாம் பெரும் இளைஞர் கூட்டம் இணையதளத்திலையும் நேர்லையும் தங்களுக்குள்ள விவாதம் பண்ணி கருத்து பரிமாற்றம் செய்யறதுக்கு திரு விஜய் அவர்களுடைய வருகை இந்த அரசியல ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்றைய தமிழக இளைஞர்களுடைய அரசியல் புரிதல் என்னவா இருக்கு, அவர்களுக்கு அரசியல் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற எல்லா விஷயமும் நம்ம கண்கூட பார்த்தோம். அதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன் போய் எல்லாரும் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா, ஒரு ஓட்டுல என்ன மாறிடுங்கிற கேள்வி நம்ம வரலாற்றில் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு ஓட்டு நிறைய விஷயங்களை மாத்தி இருக்கு. வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து நேற்று முழுவதும் பயணம் பண்ணி விமானத்திலையும் ரயில்லையும் பேருந்துலையும் பைக்லையும் புள்ளக்குட்டியோட வர்றவங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 100% வாக்குப்பதிவு தான் நம்ம இலக்கு. முடிஞ்ச அளவு எல்லாரும் போய் உங்களுடைய வாக்கு செலுத்துங்க. ஜாதி, மதம், பொருளாதார பின்னணி, கட்சி பின்னணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. வேட்பாளரை பாருங்க. இந்த வேட்பாளர் அடுத்த 5 ஆண்டுக்கு நம்ம சட்டமன்றத்துல இருந்து நமக்கான பிரதிநிதியா போய் சட்டமன்றத்துல நமக்கான குரல் எழுப்பி நம்ம தேவைகளை நம்ம உரிமைகளை பெற்றுத் தருவாரான்னு பார்த்து கேண்டிடேட்டுக்கு வேட்பாளருக்கு தனி மனிதருக்கு வாக்களிங்க. மற்ற எல்லாத்தையும் தூக்கி பின்னால வைங்க. வாழ்த்துகள். இது நம்ம ஜனநாயக கடமை. எல்லாரும் செலுத்தி இருப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி.